ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். துளசி மாடம் நாவலின் 9வது பாகத்தை இப்போ படிப்போம். இக்கதையின் ஆசிரியர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள். ஸ்ரீ மடத்தின் சங்கரமங்கலத்து முந்திர அதிகாரியான விஸ்வேஸ்வரரை சர்மாவின் பொறுப்பில் இருந்த முக்கிய பணிகளில் ஒன்று மடத்துக்கு சொந்தமான நிலங்களை தோப்பு துறவுகளையும் அவ்வப்பொழுது குத்தகைக்கு ஒப்படைப்பது. அன்று மாலை மடத்து நிலங்களை குத்தகைக்கு எடுப்பவர்களிடம் கூட்டம் ஒன்று இருந்தது. அந்த கூட்டத்திலோ இயலாவிட்டால் அடுத்த கூட்டத்திலோ அவ்வருட குத்தகைகள் முடிவாக வேண்டும். பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கே மலையில் சாரல் பிடிக்க தொடங்கும் பொழுது குத்தகைகள் எல்லாம் தொகை பேசி முடிவாகி விடுவது வழக்கம். தன் பிள்ளை ரவி ஊரிலிருந்து வந்ததில் அன்று மாலை குத்தகைக்காரர்களிடம் கூட்டம் இருப்பது அவருக்கு மறந்து போயிருந்தது. ரவி, கமலியும் அவர்களோடு பார்வதியும் குமாரும் வேணுமாமா வீட்டுக்கு விருந்துக்கு புறப்பட்டு போவதற்கு முன் ஸ்ரீமடம் ஆஃபீஸ் கிளார்க் வந்து நல்ல வேளையாக அதை ஞாபகப்படுத்தி விட்டு போனார். மடத்திலிருந்து அவர் பெயருக்கு அன்று தபாலில் வந்திருந்த 4-5 கடிதங்களையும் அப்பொழுது கிளார்க் அவரிடம் கொடுத்திருந்தான். அன்று நிலங்களை குத்தகைக்கு எடுப்போர் கூட்டம் இருப்பது ஞாபகம் வந்த பின்பே 4-5 விவசாயிகள் பின்தொடர சீமவையர் தெருவில் மிடுக்காக நடந்து போன காட்சி மீண்டும் சர்மாவுக்கு நினைவுக்கு வந்தது. இந்த கூட்டத்துக்கும் அந்த காட்சிக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்று அவர் மனம் நினைத்தது. சோழியன் குடுமி சும்மா ஆடாது என்பது போல சீமவையர் காரியமில்லாமல் தெருவில் ஆள் சேர்த்து கொண்டு போக மாட்டார் என்று புரிந்தது. கிராமங்களில் பெரும்பாலும் இந்த மாதிரி கூட்டங்கள் இரவு 8 மணிக்கு மேல் தொடங்கி 10 மணி 11 மணி வரையில் நடப்பதுண்டு. எல்லா விவசாயிகளும் வந்து கலந்து கொள்ள அந்த நேரம்தான் வசதியாக இருக்கும். சங்கரமங்கலமோ 100% விவசாயத்தை தொழிலாக கொண்ட கிராமம். வான் பொய்த்தாலும் தான் பொய்யாத வளத்தை உடையா ஜீவ நதியாக தலைக்கால் பாசனத்தில் அமைந்திருந்ததால் மண்ணில் பொன் கொழித்தது. அதிலும் மடத்து நிலங்கள் எல்லாம் விளைச்சலுக்கு புகழ்பெற்ற அகஸ்திய நதியின் நல்ல பகுதிகளில் இருந்தன. மடத்தின் பிரதான சொத்துக்களாகிய நல்ல நிலங்கள், தோப்பு துறவுகள், 2-3 பசு மடங்கள், விவாக மண்டபம், வீடுகள், காலிமனைகள் எல்லாம் அந்த ஊரில் இருந்தன. 2-3 வருடங்களுக்கு முன்னால் வரை ஸ்ரீமடத்தின் வைதிக விஷயங்களுக்கு மட்டுமே சர்மா பொறுப்பேற்றிருந்தார். நிலம், குத்தகை, வருமானம், வீடு, விவாக மண்டப வாடகை, வரவு செலவு போன்ற லௌகீக ஏற்பாடுகளை சீமாவையர் தான் கவனித்து வந்தார். குத்தகை பணவரவு செலவுகளிலும் ஊழலும் கையாடலும் பெருகிய பின் நிறைய புகார்கள் வரவே பின்னால் அந்த பொறுப்பு சர்மாவுக்கே வந்து சேர்ந்தது. சீமாவையரை விரோதித்து கொள்ள சர்மா பயந்தார். ஆனாலும் வேறு வழி இல்லை. சுவாமிகளே சர்மாவை அழைத்து ஊர் நன்மைக்காகவும் ஸ்ரீமடத்தின் நன்மைக்காகவும் அந்த பொறுப்பை அவர் ஏற்க வேண்டும் என்றார். சர்மாவால் அதை தட்டி சொல்ல முடியவில்லை. அதற்கு பின்னால் சர்மாவும் சீமையரும் பேசிக்கொள்வது, ஒருவருக்கொருவர் க்ஷேமலாபம் விசாரித்து கொள்வது எல்லாம் பழையபடி தொடர்ந்தாலும் சர்மாவின் மேல் சீமையர் உள்ளுர ஒரு வன்மம் வைத்து கொண்டு காத்திருந்தார். உள்ளே பகையொடுங்கிய புற மலர்ச்சிகளாலும் புற சிரிப்புகளாலும் அவர் சர்மாவின் போலியாக பழகி வந்தார். சர்மாவிடம் ஒரு யோக்கியன் போனால் போகிறதென்று அயோக்கியனை சந்தித்து கொள்ளவும் மன்னிக்கவும் கூட தயாராக இருப்பான். ஆனால் கடைத்தெடுந்த ஒரு அயோக்கியன் ஒரு போதும் தன் அருகிலுள்ள யோக்கியனை சகித்து கொள்ளவோ மன்னிக்கவோ தயாராக இருக்கவே மாட்டான். காரணம், யோக்கியதை உள்ளவனை அளவுகோலாக கொண்டுத்தான் எல்லா இடங்களிலும் எது அயோக்கியத்தனம் என்பதே கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆகவே அயோக்கியத்தனத்தை கண்டுபிடிக்க உதவி செய்கிற ஒவ்வொரு யோக்கியனும் அந்த விதத்தில் அயோக்கியர்களுக்கு இடையூறாக ஆகிறார்கள். சீமாவையர் அப்படி ஒரு இடையூறாக சங்கரமங்கலத்தில் வாய்த்திருந்தார். விஸ்வேஸ்வர சர்மா யாரையும் எதிரியாக பாவிக்காத சாத்வீக குணம் இயல்பாகவே இருந்ததால் சர்மா சீமையரிடம் கூட மரியாதையாகத்தான் பண்பாகவும் பழகி வந்தார். வேணுமாமா போன்றவர்கள் சிறிதும் தாட்சணமில்லாமல் வெறுத்து ஒதுக்கிய சீமையர் போன்றவர்களுக்கு சர்மாவால் வித்தியாசம் இல்லாமல் பழக முடிந்ததென்றால் கல்வியிலும் ஞானத்திலும் வெறுப்பும் குரோதம் என்னவென்றே அறியாத ஒரு வகை மனப்பக்குவம் அவருக்கு வந்திருந்ததுதான் காரணம். சீமாவையர் தெருவில் ஆட்கள் பின் தொடர நடந்து சென்றதை பற்றி யோசித்த சர்மா மடத்து குமஸ்தா கொடுத்துவிட்டு சென்ற கடிதங்களை ஒவ்வொன்றாக பிரித்து படிக்க தொடங்கினார். முதல் கடிதமே இறைமுடிமணி அவரிடம் வந்த வாடகை கேட்டு விட்டு போயிருந்த வடக்கு தெருவிலுள்ள மடத்துக்கு சொந்தமான காலிமனை பற்றியதாக இருந்தது. ஒழுங்காக வாடகை தரக்கூடிய யோக்கியமான பார்ட்டிக்கு அந்த இடத்தை சர்மாவாக பார்த்து
சர்மாவாக பார்த்து வாடகைக்கு விட்டுவிடலாம் என்று ஸ்ரீமட மேனேஜர் பதில் எழுதியிருந்தார். இரண்டாவது கடிதத்தில் நிலங்களை குத்தகைக்கு அடைக்கும் பொழுது பெரிய பணக்காரரிடம் வசதியுள்ள மிராசுதாரிடம் அடைத்து விடாமல் ஸ்ரீமடத்துக்கு நாணயமாக நடந்து கொள்ளக்கூடிய உழைக்கும் திறனுள்ள ஏழை விவசாயிகளுக்கு பயன்படுமாறு பகிர்ந்து அடைப்பது நல்லது என்று சுவாமிகளே அபிப்பிராயப்படுவதாக கடிதத்தில் எழுதியிருந்தார். சில ஏழைகளின் முகத்தை காட்டிலும் அவர்களுக்கு பண உதவி செய்து அவர்கள் பெயரில் அவ்வூரும் ராசுதார்களே பெரும்பாலான நிலங்களை குத்தகை எடுப்பதாக மடத்துக்கு வந்திருந்த புகார்கள் கடிதங்கள் இரண்டொன்று இணைக்கப்பட்டிருந்தன. அந்த கடிதம் சுற்று வட்டார பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பகவத்கீதை திருக்குறள் பகுதிகளில் மனப்பாடம் போட்டி வைத்து பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்று சுவாமிகள் அங்கேயே விவரமாக தெரிவித்திருந்தது. மடத்திலிருந்து வந்த 4வது கடிதம் சமஸ்கிருத வேத பாடசாலை பற்றி சில விஷயங்களை விசாரித்திருந்தது. மற்றொரு கடிதத்தில் அகஸ்திய நதி கரையில் உள்ள கிராமங்களில் ஜீர்ணோதாரணம் செய்ய வேண்டிய நிலை, பாழடைந்திருக்கும் எல்லா கோவில்களையும் பற்றிய விவரங்களை உடனே திரட்டி அனுப்புமாறு கோரியிருந்தார் ஸ்ரீமட மேனேஜர். சுவாமிகளின் ஆங்கைப்படி அக்கடிதம் எழுதப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. கடிதங்களை வீட்டுக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு சந்தியாவதனத்துக்கு ஆற்றங்கரைக்கு புறப்பட்டார் சர்மா. ஆற்றங்கரையில் சந்தியாவதன ஜப தவங்களை முடித்து கொண்டு வீடு திரும்புகிற வழியில் இறைமுடிமணியின் விறகு கடை இருந்தது. கடையில் கூட்டமில்லை. அநேகமாக கடை மூடுகிற நேரமாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இறைமுடிமணியின் இயக்க சம்பந்தமான ஆட்கள் சிலர் சுற்றி உட்கார்ந்து அவரிடம் பேசி கொண்டிருந்தார்கள். கடை வாசலில் விஸ்வேஸ்வர சர்மாவை பார்த்ததும் இறைமுடிமணி எழுந்திருந்து எதிர்கொண்டு வந்து விட்டார். என்ன சமாச்சாரம் விஸ்வேஸ்வரன்? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே, நீ ஏன் சிரமப்பட்டு அலையிற? இதுக்குன்னு வரல தேசிகமணி, ஆத்தங்கரையிலிருந்து திரும்பி போகிற வழியிலே தான் நீ வாடகைக்கு கேட்டியே, அந்த வாடகை தெரு காளிமனை, அது விஷயமா மடத்திலிருந்து பதில் வந்துடுத்து. என்னென்னு வந்திருக்கு? ஒழுங்காக வாடகை கொடுக்குற பார்ட்டி யாராக இருந்தாலும் தான் பார்த்து வாடகைக்கு விட்டுக்கலான்னு எழுதியிருந்தா. நான் ஒழுங்காக வாடகை கொடுக்குற பார்ட்டின்னு நீ நம்புறியா இல்லையா? இறைமுடிமணி சிரித்தபடியே இப்படி கேட்டார். நம்பிக்கைக்கு என்ன குறைச்சல்? நாளைக்கு வாயேன், பேசி முடிவு பண்ணிப்போம் என்று சொல்லியபடியே புறப்பட இருந்த சர்மாவிடம், சரி நாளைக்கு வரேன், முடிவு பண்ணிக்கலாம், ஒரு நிமிஷம் நில்லு, உன்கிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் காதிலே போட்டு வைக்கணும் என்றார் இறைமுடிமணி. என்ன சொல்கிறேன்? என்ன சொல்லணும்? சொல்லேன் என்ற சர்மாவுக்கு பதில் கூறாமல் கடையின் உட்புறம் உட்கார்ந்திருந்தவர்களின் பக்கம் திரும்பி, இந்தா மலர்க்குடி, இங்கே வாமா என்று குரல் கொடுத்தார் இறைமுடிமணி. கருநிற வாயில் புடவை அணிந்த ஒரு இளம் பெண் எழுந்து வந்தாள். மாநிறமாக இருந்தாலும் கட்ட அழகு கோடியிருந்த அந்த பெண் அருகே வந்ததும், இது மலர்கொடி, இங்கே புனித அந்தோனியார் ஆரம்ப பள்ளியில் டீச்சராக வேலை பார்க்குது. நம்ம இயக்கத்திலே ரொம்ப ஈடுபாடு உள்ள பொண்ணு. 18 வருஷத்துக்கு முந்தி நம்மூர் ஆற்றங்கரை மைதானத்தில் முதல் சீர்திருத்த மாநாடு நடந்துச்சே, அப்போ 1 வயசு குழந்தை இது. ராக்கா இன்னும் முன்னாடியே வச்சிருக்கிற பேரை மாற்றி ஐயா கிட்ட கொடுத்து வேற ஒரு பேர் வைங்கன்னா ஐயா அப்பத்தான் இந்த பேரை சூட்டினார். போகட்டும், அதெல்லாம் பழைய சமாச்சாரம். இப்போது நான் என்ன சொல்ல வந்தது வேறே கதை. அந்தி சந்தியிலே ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு திரும்பி நடந்து போகிறப்ப நடுவழியிலே உங்கள் சீமாவயர் மாந்தோப்பு இருக்குது. அந்த மாந்தோப்பு வழியாக தான் திரும்பி போகுது. 1 நாள் 2 நாள் வழி மறித்து வம்பு பண்ணாராம். இன்னொரு நாள் கையை பிடிச்சிக்க வந்தாராம். ஓடி தப்பிச்சிருக்கு. நீ கொஞ்சம் அந்த ஆளை கண்டிச்சு வையே. நாங்கள் இயக்க ரீதியாக இதை பெருசுப்படுத்த வேண்டாம்னு பார்க்குறேன். எதுக்கு நீ சொல்லி கண்டிச்சு வையேன்? உன்னால் முடியும்னா? தேசிகாமணி, அவன் பெரிய துஷ்டன். நான் சொல்லி திருந்துறவன் இல்லை. ஊரில் பெரிய மனுஷன், பணக்காரன். பணமுள்ளவனாக இருந்தாலும் குணவானாக இருக்க யோக்கியதை இருக்கும். இன்றைக்கி கூட சாய்ச்ச தெருவில் 4 ஆள் சகிதம் சரிகை அங்கஸ்தரம் பளபளக்க மிடுக்கு நடந்து போகிறப்போ சீமாவேர் என் பிள்ளை ஊரில் இருந்து வந்தது பற்றி என்னிடம் விசாரித்தான். நானும் சுமூகமாக 2 வார்த்தை பதில் பேசினேன். தம்பி வந்தாச்சா? வந்தாச்சு. நாளை வரப்போ நீ பார்த்து பேசலாம், வாயேன். ஏதோ காதல் பிரச்சனைன்னு சொன்னி, அது என்னாச்சு? பிரச்சனை கூடவே தம்பியோடவே புறப்பட்டு வந்திருக்கு, வந்து பாரேன். ஏன் அப்படி சொல்கிறே? அவன் பிரச்சனையில் வீணாக நீ தலையிட்டு அதிகாரம் பண்ணாதே. தலையிடுறதோ அதிகாரம் பண்ணுறதோ எனக்கு பழக்கம் இல்லை தேசிகாமணி. சரி, நேரே வந்து தம்பிக்கிட்டே பேசிக்கிறேன், இப்போ. சர்மா விடை பெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். இறைமுடிமணியிடம் சீமாவரை பற்றி கேள்விப்பட்ட சம்பவம் போல பல சம்பவங்கள், பல புகார்கள் பல இடங்களிலிருந்து பல முறை அவர் காதுக்கு எட்டியிருந்தது. தேக்கு மரத்தில் செதுக்கிய சிலை போல் கவர்ச்சியாக இருந்த அந்த பெண் மலர்கொடியிடம் சீமாவையர் தப்பாக நடந்து கொண்டிருப்பாரோ இல்லையா என்று சர்மாவால் ஒரு சிறிதும் சந்தேகப்படவே இல்லை. சீமாவர் போன்ற கோவில் காலை மேய்வதை ஒத்ததான் தான் தோன்றித்தனமாக மேய்ச்சல் குணமும் திமிரு உள்ளவர்களும் சிலரே அவர் அறிவர்.
அவர்களால் கிராமத்தின் பெயரே கெட்டுக்கொண்டிருந்தது. சில இடங்களில் அவமானப்பட்ட பின்பும் அவர்களுக்கு புத்தி வந்ததாக தெரியவில்லை. இந்த மாதிரி காரணங்களால் தான் மடத்து பொறுப்புகள் சீமாவையரிடமிருந்து விரைந்து பறிக்கப்பட்டன. ஆனால் சீமாவையரோ தான் தவறுகள் செய்ததால் தான் அந்த பொறுப்புகள் தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டன என்று உணர்ந்ததாக தெரியவே இல்லை. தனக்கு எதிராக விஸ்வேஸ்வர சர்மா சதி பண்ணி மடத்து நிர்வாகத்தை சரிக்கட்டி அவர்கள் தயவில் அவர் வைத்திருப்பதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். மனிதன் சில வேளைகளில் காமுகனாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லா வேளைகளிலும் காமுகனாகவோ திரியும் ஒரு மிருகம் எப்படி மனிதனாக முடியும் என்று பொருள்படும் ஒரு பழைய நீதி ஸ்லோகம் உண்டு. இப்பொழுது அது சர்மாவுக்கு நினைவுக்கு வந்தது. சீமாவேர் போன்றவர்கள் மேல்தட்டுகள் தோன்றினால் அவர்களை திருத்த இறைமடி முனிகளும் தோன்றித்தான் ஆக வேண்டும் என்று இப்பொழுது சர்மாவே கோபமாக நினைத்தார். கோவில் காலை யாராவது பிடித்து பவுண்டில் அடைக்கத்தான் வேண்டும் என்று தோன்றியது. பொதுவாக சர்மா விளக்கு வைத்த பின் சமைத்த பண்டம் எதுவும் சாப்பிடுவதில்லை. கறந்த பசுவின் பாலும் 2 வாழைப்பழமுமே அவரது இரவு உணவு. வீடு சென்று அந்த இரவு உணவை முடித்துக்கொண்டு குத்தகைக்காரர் கூட்டம் நடக்க இருந்த ஸ்ரீமடத்தின் விவாக மண்டபம் கட்டிடத்துக்கு புறப்பட்டார் அவர். கட்டிடங்களையும் மடத்து விவரங்களும் அடங்கிய பெரிய பைண்டு நோட்டு புஸ்தகங்கள் ஒன்றையும் ஒரு மடி சஞ்ச் பையில் போட்டு கையோடு எடுத்துக்கொண்டு சென்றார். போகிற வழியில் வேணுமாமாவின் வீட்டில் இருந்த கலகலப்பையும் விளக்கொலி அலங்காரத்தையும் வாசல் நின்ற கார்களையும் பார்த்தால் விருந்து முடிந்து ரவியும் கமலியும் முதலியவர்களும் வீடு திரும்ப இரவு 11 மணிக்கு மேலே கூட ஆகலாம் என்று தோன்றியது. ஸ்ரீமடம் கல்யாண மண்டபத்துக்கு அருகே தெருவில் திரும்பி அவர் செல்லும் திசைக்கு எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த விவசாயி மேலாடைய இடுப்புக்கு இறக்கி பணிவாக, சாமி, குத்தகை கூட்டம் இன்னைக்கு இல்லே, நாங்களே பிறகு என்னைக்கு வரணும் என்று வினாவினான். யார் சொன்னா அப்படி கூட்டம் இன்னைக்கு நடக்கப் போகுது? இன்னைக்கு தான் நடக்கப் போகுது, வா என்றார் அவர். சீமாவேர் அவர் ஆளுங்களும் சொன்னாங்களே சாமி, நீ பேசாமல் என் கூட வா சொல்கிறேன். சர்மா அந்த விவசாயி பின்தொடர கல்யாண மண்டபத்துக்குள் நுழைந்தார். வழக்கமாக குத்தகை கூட்டத்துக்கு வரும் திரளான விவசாயிகள் யாரையும் அப்பொழுது அங்கு காணவில்லை. கல்யாண கூட்டத்தில் சீமாவேரும் அவருடைய கையாள்களும் 4-5 பேர்கள் விவசாயிகள் மட்டுமே நடுவாக அமர்ந்திருந்தனர். சுற்றுப்புறத்து 18 கிராமங்களிலிருந்து விவசாயிகள் வந்து ஆர்வத்தோடு குத்தகை கேட்கும் வளமான மடத்து நிலங்களை கேட்க அன்று யாருமே வரவில்லை என்பதும் ஆச்சரியமாக நம்ப முடியாமலும் இருந்தது. மரவன் தாங்கள், நத்தம்பாடி, ஆனந்தக்கோட்டை, அலங்கார சமுத்திரம் ஆகிய சுற்றுப்புறத்து முக்கியமான ஊர்களிலிருந்து கூட யாரும் வரவில்லை. வாங்கோ, சர்மாவுக்கு அதிக வேலை இல்லை, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, குத்தகை சீக்கிரம் முடிஞ்சிடும் என்று தம்முடைய பினாமிகளை அவ்வளவு நிலத்தை மலிவாக குத்தகை பிடித்து விடலாம் என்று பகற்கனுடன் உற்சாகமாக வரவேற்றார் அங்கு அமர்ந்திருந்த சீமாவையர். சர்மாவுக்கு அவருடைய சூது புரிந்தது. நீங்கள் என்னை ரொம்ப சமிக்கணும் சீமாவேர்வாள். ஸ்ரீமடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிற ஆங்கிலே 18 சுற்றுப்புற கிராமத்து ஜனங்களையும் வச்சுண்டு தான் நிலங்களை குத்தகைக்கு விடணும் எழுதியிருக்கு. அப்போது இங்கே வந்திருக்கிற 2-3 கிராமத்து மனுஷாலே அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புறது மட்டும் என்ன முறை? அதிலே மான அவமானம் ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தோணலே. மடத்து உத்தரவை நான் மீற முடியாது, அதுக்கு நான் கட்டுப்பட்டாகணும். எங்கள் நாளிலே இதெல்லாம் பார்க்கறது இல்லை. நாள் கடத்தாமல் குத்தகைக்கு சீக்கிரம் விட்டுடுவோம். சர்மா இதற்கு பதில் சொல்லவில்லை. குமஸ்தாவை கூப்பிட்டு அடுத்த வாரம் இதே கிழமையில் இதே இடத்தில் இதே நேரத்தில் ஸ்ரீமடம் குத்தகைக்கு கூட்டம் கண்டிப்பாக நடக்கும் என்று 18 கிராமங்களுக்கும் தண்டரா போட்டு சொல்லிட ஏற்பாடு பண்ணி விடுமாறு கூறிவிட்டு வீடு திரும்பிவிட்டார் சர்மா. அவர் திரும்பிய போது காமாட்சி அம்மாள் முத்து மீனாட்சி பாட்டியும் திண்ணையிலமர்ந்து பேசி கொண்டிருந்தாள். பாட்டியின் விசாரணை கமலியை பற்றி இருந்தது. சர்மாவை தன் செவிகளால் கேட்டவாறு தான் படியேறினார். காமாட்சி அம்மாள் பாட்டிக்கு கமலியை பற்றி என்ன பதில் சொல்ல இருந்தாலோ தெரியவில்லை. ஆனால் அவள் பதில் சொல்வதற்குள் சர்மா படியேறி வந்து விட்டார். அவளாம் இன்னும் வரலையா? எவாளை கேட்கிறேன்? பார்ட்டிக்கு போன அவளை பற்றி தான் கேட்கிறேன். வரலை, இன்னும் நிறைய நாழி ஆகாதோ? இத்தனை சீக்கிரம் எங்கே வரப்போறா? சர்மாவை பார்த்ததும் பாட்டி எழுந்து போய் சேர்ந்தாள். 1/2 மணி நேரத்தில் பார்வதியும் குமாரும் மட்டுமே வேணுமாமா வீட்டிலிருந்து திரும்பி வந்தார்கள். ஏண்டா, அவள்லாம் எங்கே வரலையா? இல்லைப்பா, பார்ட்டியிலே அந்த எஸ்டேட் ஓனர் சாரங்கபாணி நாயுடு வந்திருந்தார். அவர் திடீர்னு பார்ட்டி முடிஞ்சதும் அண்ணாவையும் அவன் கூட வந்திருந்தவாளையும் வாங்கலேன், மலையிலே நம்ம எஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்லே போய் தங்கிட்டு காத்தாலே திரும்பிடலான்னு கூப்பிட்டார். உடனே நைஸ் ஐடியான்னு அண்ணாவும் கமலையும் வேணுமாமாவும் வசந்தியும் 2 கார்லேயே மலைக்கு புறப்பட்டு போயிட்டா. யாரு? நாமக்கார நாயுடு தானே? அவரே தான்ப்பா. குமார் சொல்லியவற்றை சரியாக காதில் போட்டு கொள்ளாத காமாட்சி அம்மாள், ஏன்னா அவள்லாம் எங்கே என்று அப்போதுதான் சர்மாவை கேட்டாள். சர்மா குமார் தனக்கு கூறிய அதே பதிலை இன்னும் அதிக வால்யூமுக்கு உயர்த்தி அவளிடம் சற்றே இறைந்து கூறினார். இப்படி இந்த பாகத்தை முடிச்சிருக்காங்க ஆசிரியர். அடுத்த 10வது பாகத்தை அடுத்த தடவை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. டாட்டா, பை பை, தேங்க்யூ.